விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்ற நிலையில் அங்கு அமைச்சர் முன் கட்சி நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் தங்களை மதிக்கவில்லை, தகவல் கூறவில்லை என்று கூறி பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நத்தத்துப்பட்டி கிராமத்திலும் நிர்வாகிகள் தான் போகும் பாதையில்தான் அமைச்சர் வர வேண்டும் என ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒரே நாளில் அமைச்சர் முன் மோதிக்கொண்ட நிர்வாகிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சோலை நகர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக 20க்கும் மேற்பட்டோரிடம் மோசடி செய்த பாஜக முன்னாள் நகர செயலாளர் நவீன்குமாரிடம் பாதிக்கப்பட்ட ஆனந்தி என்ற பெண் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். அப்பொழுது தகாத வார்த்தைகளில் பேசியும் மிரட்டியும் ஆனந்தி மீது காரை விட்டு மோதி நவீன்குமார் கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அவிநாசி போலீசார் நவீன்குமாரை கைது செய்து அவிநாசி கிளை சிறையில் அடைத்தனர். திருப்பூர் அருகே தாராபுரத்தில் பிரியாணி கடை அதிபரிடம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என கூறி பணம் பறிக்க போனில் மிரட்டல் விடுத்த நபர் பேசும் ஆடியோ மற்றும் அவரது CCTV காட்சியின் புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பிரியாணி கடை அதிபர் ஜாபர் சாதிக் மனு வழங்கிய பின் இதுபோன்று மிரட்டல் விடுக்கும் போலி அதிகாரிகளை போலீசார் கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே காவுத்தபாளையம் பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட பாறை குழியில் 10ஆம் வகுப்பு மாணவன் லோகேஷ் என்ற சிறுவன் நண்பர்களுடன் குளிக்கையில் தண்ணீருக்குள் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாறை குழிக்குள் சிக்கியிருந்த லோகேஷின் உடலை மீட்டு பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு லோகேஷ் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் இந்த விபத்து குறித்து குன்னத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழக வெற்றிக் கழக கிழக்கு ஒன்றியம் சார்பில் கோடைக்கால நீர்ப்பந்தல் திறப்பு விழா கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணி, இளநீர் ஆகியவற்றை வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டையில் வக்பு வாரிய திருப்ப சட்ட மசோதாவை திரும்ப பெறக்கோரி ஜமாத் தலைவர் அக்பர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள வக்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெறக்கோரி வலியுறுத்தி கையில் கருப்பு கொடியுடன் கருப்பு சட்டை அணிந்து கண்டன முழக்கமிட்டு 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சியிலே ஏறக்குறைய 3 முறை திருத்தப்பட்டு எந்த விதமான புரட்சியோ அல்லது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதுவும் நடைபெறவில்லை. அது வக்பு சட்டத்தை செழுமைப்படுத்தக்கூடியது அமைந்திருந்தது. ஆனால் இந்த முறை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இதை திருத்தியிருப்பது என்பது முஸ்லிம்களை ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை நாங்கள் உணர்கிறோம். அதற்காக இந்த கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தஞ்சாவூர் அருகே பள்ளி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர் வளர்மதி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைக்காமல் 58 பவுன் தங்க நகை கொள்ளை போனதாக தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் CCTVயின் காட்சியின் அடிப்படையில் வளர்மதியின் உறவினரான சுதாகர் என்பவரை கைது செய்த நிலையில் அவரிடமிருந்து பதுக்கி வைத்திருந்த 58 பவுன் நகைகளை பறிமுதல் செய்து இவ்விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலையில் இயங்கி வரும் பிரபல பாத்திர மாளிகை கடையின் ஷட்டரை உடைத்து கடைக்குள் புகுந்து திருட்டில் ஈடுபடும் 4 நபர்கள் குறித்தான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கல்லாவில் இருந்த 20,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற நிலையில் CCTV காட்சிகளை கைப்பற்றி திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலைய அணுகுசாலை அருகில் அதிமுக நகர கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்டவற்றையும் திமுக ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டி அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருந்து புதிய வழித்தட நகர பேருந்துகள் தொடக்க விழா சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. எரமலூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் ஆகியோர் பேருந்து சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.